வணக்கம் மக்களே. பார்த்திங்கன்னா இப்போ வந்து அடுக்கத்துலேருந்து இருக்கிறோம். வாரி சோலார் பேனல்ஸு 400 அடி போரு, 200 அடியில் மோட்ரு டிப்பு இறக்கி வச்சுருக்கோம். அதனால் பார்த்திங்கன்னா இப்போ சோலார் இது தான் வந்து MPPT. இதில் போட்டு நம்ம மோட்ரு போட்டு டைரெக்டாக ட்ரைவ் இதை மட்டும் நம்ம ஆன் பண்ணுறது வரும். ஆன் ஆஃப் அவ்வளோதான். 540 வாட்ஸு மாதிரி பேனல் 4 பேனல் போட்டிருக்கோம். 1 2 3 4. இதாங்க போர்வெல்லு. இதில் தண்ணியோட லென்த்து பார்த்திங்கன்னா 1.5 inch டெலிவரி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ தண்ணி இப்போ வெயில் கொஞ்சம் இதுவாக வரதுனால ஸ்பீடாக வருது. வெயில் கொஞ்சம் ஸ்லோவாக இந்த டைமில். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேதி என்னங்கக்கா? 19. இன்றைக்கி 20 ஜூலை 20 காலையில் பார்த்திங்கன்னா ஒரு 11 மணிக்கு நாங்கள் இப்போ எடுத்துகிட்ருக்குறோம். 200 அடியில் போர் இறக்கி இப்போ இது பண்ணிகிட்ருக்காங்க. தண்ணி இறக்கிது. சவுண்டு கேட்குன்னு நினைக்கிறேன். பட்டு இப்போ எதுக்குன்னா இந்த பேனல் பார்த்திங்கன்னா இப்போ இந்த 1 ஏக்கர் தான். அதை பாருங்கள், இந்த மோட்லேருந்து இந்த இது வரைக்கும் தான் 1 ஏக்கர் தண்ணி பாயறதுக்காக. தம்பி இப்போ அந்த தண்ணி தர பொறுமையாக தர கை அந்த பக்கம் பாருங்க. வெயில் இன்னும் ஸ்பீடு வர இன்னும் தண்ணி இன்னும் வேகமாக வர ஆரம்பிச்சிடும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா டெலிவரி எப்பயுமே சில பேர் வந்து மழை டைமில் மோட்ரு இறக்குமா இறக்காதா அப்படின்ற மாதிரி பயன்படுத்துகிறாங்க. இப்போ இதுக்கு தேவையானது மாதிரி தான் 5 பேனல் கூட போடலாம். பட் 4 பேனல் அதுக்கு தேவையானது போதும் அப்படின்ற வந்து 3000 வாட்ஸு மோட்ரு இறக்கும்போது பார்த்திங்கன்னா இது பண்ணிக்கலாம். இதோட கொட்டேஷன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவைப்படுறவங்களுக்கு முக்கியமாக சில பேர் வந்து இந்த சோலார் இறக்குமா இறக்காதா அப்படின்ற மாதிரி இந்த இப்போ மலை பகுதியிலலாம் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து இந்த பக்கம்லாம் ஓடைகள் நிறையா இருக்குது. அதனால் தண்ணிங்க நிறைய கிடைக்கும். பள்ளத்தில் எப்பயுமே கொட்டைகள் நிறையா இருக்குது. இங்கே தண்ணிக்கு பஞ்சம் கிடையாது. 200 அடி 150 அடியிலே தண்ணிங்க இருக்குது. அதனால தான் இதை போட்டு கொடுக்குறோம். தேவைப்படுறவங்க இது எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக தான் இந்த வீடியோஸ் எடுத்து போடுறாங்க. நன்றி.